Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சுவையான மஷ்ரூம் பெப்பர் ட்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறது ரொம்ப சுலபம், நல்ல காரசாரமா இருக்கும், தொண்டைக்கு இதமா இருக்கும். குறிப்பா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு லைட்டாக வெடித்து வரும்பொழுது 3 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுங்க. முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததான் 2 பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ள ஒரு சூப்பரான பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் மிளகு, உங்களுக்கு காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பு பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கு. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் 150 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன், 4 துண்டாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. மஷ்ரூம் லைட்டாக நீர் விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணீர்லேயே அது வெந்துச்சுன்னா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க, ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு இதை இப்போ நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வாசனையாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு, நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல காரசாரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகுனுடைய அளவு, வரமிளகாய் சேர்த்துருக்கோம்ல அதனுடைய அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். அவ்வளோதான், நல்ல மணக்க சுவையான மஷ்ரூம் பெப்பர் ட்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இல்லைனா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.